எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். திராவிட மாடல் 2.0 அரசு அமையும் போது மாணவர்களுக்கு பயனளிக்கும் இன்னும் பல திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைக்கிறார். விவரங்கள் அன்பு. லேப்டாப் விவகாரம் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் கல்லூரி மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்தை முடக்க நினைக்கும் எடப்பாடியினுடைய கனவு பலிக்காது என்றும், தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு இப்போது ஏன் லேப்டாப் கொடுக்கிறார்கள் என்ற கேள்வியை திடீர் கணினி நிபுணர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுப்பியிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்னும் சில வாரங்களில் நம் மாணவர்கள் களங்களுக்கு மடிக்கணினிகளில் சென்று சேர உள்ள நிலையில் இந்த கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பியுள்ளதன் நோக்கம் என்ன என்பது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றாக தெரியும் என அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய குறுகியகால அரசியல் லாபத்திற்காக கல்லூரி மாணவர்கள் பயன்பெற இருக்கும் ஒரு திட்டத்திற்கு எதிராக அவதூறுகளை பரப்ப வேண்டும் என்பதே அவருடைய எண்ணமாக இருப்பதாக கூறியிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டு மாணவர்கள் படித்து முன்னேறிவிடக் கூடாது என்ற பாசிச பாஜகவின் எண்ணத்தை அவருடைய வழிகாட்டுதலின்படி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வெளிப்படுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே அறநிலைத்துறையினுடைய அறநிலையத்தின் கல்லூரி ஆரம்பிக்கலாமா என்று கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியாண்டின் நடுவில் ஏன் லேப்டாப் கொடுக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கிடைப்பதை வரவேற்கும் பரந்த மனப்பான்மை கூட இல்லாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை எப்படியாவது சீர்குலைத்து விட முடியாதா என்று முயற்சிப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல திராவிட மாடல் அரசு நிச்சயமாக கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கத்தான் போகிறது. இதை எடப்பாடி பழனிசாமி அல்ல, அவர்களது டெல்லி ஓனர் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று காட்டமாக கூறியிருக்கிறார். ஏதோ தேர்தலுக்காக திடீரென லேப்டாப் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு பொய் பின்பத்தை ஏற்படுத்த எடப்பாடி பழனிசாமி முயல்வதாகவும், 2025-26 நிதிநிலை கூட்டத்தொடரின் போதே இந்த கல்லூரி திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி, அதாவது 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும் என்று தெளிவாக நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த நிதிநிலை அறிக்கையை அவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அதை படித்தாரா அல்லது இல்லையா, வழக்கம் போல வீட்டிலே வைத்து விட்டாரா என்பது அவருக்கே வெளிச்சம் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எனவே லேப்டாப் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டதற்கு பின்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் அண்ணா யூனிவர்சிட்டி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், ஐஐடி மெட்ராஸ் மற்றும் தமிழ்நாடு அரசின் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த வல்லுநர்கள் குழுவை கொண்டு லேப்டாப் உற்பத்தி நிறுவனங்களிடம் 3 முறை கலந்தாய்வு கூட்டமும் 7 முறையும் வல்லுநர் கூட்டம் நடத்தி உகந்த வகையில் லேப்டாப் இருக்க வேண்டும் என்பதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நவீன முறையில் அந்த லேப்டாப் என்பது தயாரித்து வழங்கப்படக்கூடியதும், அதுவும் ஏஐ நிறுவனத்தோடு கூட எல்காட் நிறுவனம் ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் லேப்டாப் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படியான தொழில்நுட்ப வசதியுடன் அனைத்தும் சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பதில் தான் மாணவர்களுக்கு படிப்படியாக மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டு கல்லூரி மாணவர்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை கல்லூரி முடிந்து வந்தவுடன் வழங்கப்படும். பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக 10 லட்சம் மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் மிக விரிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தொழில்நுட்பத்தை பற்றியும் தரத்தை பற்றியும் அக்கறை கொண்டவர் போல கணினி நிறுவனர் எடப்பாடி பழனிசாமி நடிக்க தேவையில்லை. அதிமுக ஆட்சியில் தான் லேப்டாப் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். ஆனால் 2019 அந்த திட்டத்தை பாதியிலே கைவிட்டு மாணவர்களை ஏமாற்றியவர் தான் எடப்பாடி பழனிசாமி என்பதை நாடறியும். அதற்கு 2021 தமிழ்நாட்டு மக்கள் பாடம் புகட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்து விரிவாக அதற்கான பதிலை அளித்திருக்கிறார். இந்த நிலையில் இவையெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு திமுக அரசு பல்வேறு திட்டங்கள் மூலமாக காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல் திட்டத்தின் மூலமாக கொண்டு செல்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். இந்த நிலையில் அவருடைய நோக்கம் எதை சொல்லி இந்த திட்டத்தை தடுக்க முடியுமோ என்பதுதான் அவருடைய எண்ணம் என்பதும் ஒருபோதும் பலிக்காது. நம்முடைய ஆட்சி, அதாவது அடுத்த கட்டமாக திராவிட மாடல் 2.0 அரசு அமையும் போது மாணவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இன்னொரு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதும் உறுதி. மாணவர்களுடைய கல்வி கனவை எப்படி சிதைக்கலாம் என்பதை விட்டுவிட்டு எடப்பாடி பழனிசாமி வேற ஏதாவது ஆக்கப்பூர்வமான அரசியல் பணிகளை செய்தால் நன்றாக இருக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்து, இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்களும் மாணவர்களும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயம் உரிய பாடம் முகற்றுவார்கள் என்ற எச்சரிக்கை விடுக்கக்கூடிய நிலையில் ஒரு அறிக்கையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலாக வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். மடிக்கணினி திட்டத்தை கைவிட்டு மாணவர்களை ஏமாற்றியவர்தான் எடப்பாடி என்றும், எதற்காக எடப்பாடி பேசுகிறார், வரும் தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.